மகர சங்கராந்திக்கு முதல் நாள் மகர விளக்கு என்று ஐயப்பன் பம்பையில் நீராடுவதாக ஒரு சரித்திரம். எல்லாரும் விளக்கு வழிபாடு செய்வாங்க. வாழைமட்டையில் வச்சு மேலே விளக்கு வச்சு ஜோதி ஸ்வரூபம். அதனால்தான் மறுநாள் அவன் ஜோதி ஸ்வரூபமே ஐயப்பா அப்படிங்கிறோம் அந்த வழிபாட்டில். இதில் சீசனில் போகிறது சீசன் இல்லைங்கிறது கிடையாது. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ள ஐயப்ப பக்தர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையில் திருவாங்கூர் தேவஸ்தம் போர்டு ஒவ்வொரு பிரதி தமிழ் மாதமும் முதல் 5 தேதி கதவை திறந்து வச்சுருக்காங்க. அதே ஐயப்பன், அதே உருவம், அதே நெய் அபிஷேகம் உண்டு. ஐயப்பன் பிரதிஷ்டி செய்யப்பட்ட நாள் அதே ஐயப்பன், அதே உருவம். விஷுக்கனி அதே ஐயப்பன். மகர சங்கராந்தி உண்டு. ஒரே ஒன்று, இந்த கார்த்திகை மாலையிட்டு மார்கழி கட்டுங்கட்டி போகும்போது பெருவழி சிறுவழி உண்டு. எரிமேலியில் பேட்டை சொல்லிட்டு பெரும்பாதையில் போகலாம். மற்ற நாட்களில் பம்பையில் நீராடி கணபதியை வணங்கிட்டு சிறுபாதை. இது 2 தான் வித்தியாசமே தவிர ஐயப்ப வழிபாடு அதே வழிபாடு. நீங்கள் எப்போது சென்றாலும் ஒரு மண்டலம் விரதம் இருந்து செல்லுங்கள். இந்த 15 நாள் 12 நாள் வேண்டாம், 48 நாள் ஒரு மண்டலம்.